முதல் 3 வசனங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நாம் வாசிக்கிறேன். கவனமாக இந்த வேத பகுதியை திருப்பி நாம் கவனிக்கலாம். கல்தையனுடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாகப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யம் பண்ணின முதலாம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறுகிற 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை அவர் ஜெபித்த அற்புதமான ஜெபத்தை இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்க முடியும். தானியேல் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவர் தன்னுடைய ஜனம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபத்தினுடைய முடிவிலை நீங்கள் பார்க்கும்போது அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்தவருடைய முடிவிலை நீங்கள் பார்த்தால் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த காலம் வந்துவிட்டது, 70 வருஷம் முடிகிற காலம் வந்துவிட்டது. அப்படி நான் தேவனுடைய வார்த்தையின்படி 70 வருஷம் அந்த அடிமைத்தனம் முடிந்து இது விடுதலையின் காலம் வருகிறது. இனி ஒரு எழுப்புதலின் காலம் வருகிறது. இனிமேல் ஜனங்கள் விடுதலை பெற்று சுதந்திரமான எழுப்புதல காலம் வருகிறது. இதுவரை அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு விட்டோம். இது 70 வருஷம் என்று தேவன் குறித்திருந்தார். தேவன் குறித்திருந்த அந்த காலத்தை எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை புத்தகத்தின் மூலமாக தானியேல் அறிந்து கொண்ட உடன் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். இதெல்லாம் தேவ பிள்ளைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சத்தியத்தை தானியேலுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய வாக்குத்தத்தம் தேவனுடைய தீர்க்க தரிசனம் 70 வருஷம் அதன் பிறகு விடுதலை. அது தேவன் வாக்கு மாறாதவர், அந்த வாக்கின்படி செய்கிறவர். உடனே ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார், அவர் செய்வார். 70 வருஷம் முடிவடைகிறது. வாக்கு நாம் எல்லாம் புறப்படலாம், நம் தேசத்திற்கு போகலாம் என்று அவர் உடனே ஜனங்களை அதற்காக கட்டி எழுப்பவில்லை. இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை அறிந்த உடனே வேதம் சொல்லுகிறது, உடனே அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார். அவன் தீர்க்க தரிசனத்தின் காரியத்தை அறிந்த உடனே உபவாசம் பண்ணி அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார். அவன் தானியேலுடைய ஜெபத்தில் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை முன்வைத்து அவர் ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் 70 வருஷம் என்று சொன்னீரே, ஆண்டவருடைய முடிவடைகிறது. இது உடைய ஜனத்திற்கு ஒரு எழுப்புதலின் காலம், உங்களுடைய ஜனத்திற்கு ஒரு விடுதலையின் காலம், உங்களுடைய ஜனம் அடிமனத்திலிருந்து விடுதலை பெறுகிற காலம் வந்துவிட்டது. இதுவரை அடிமனத்தில் இருந்தது போலும் உங்களுடைய வாக்கின்படி காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை அறிந்தவர்களாக ஜெபிக்கணும். தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டவர்களாக ஜெபிக்க வேண்டும். தேசத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற காரியம் என்ன என்பதை அறிந்து கொண்டவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. அந்த ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வரும். அந்த ஜெபத்திற்கு பரலோகம் ஆகும் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். இதனால் தேவன் வாக்குமாறாதவர். அவர் சிங்கப்பூர் தேசத்திற்கு இது ஒரு எழுப்புதலின் காலம். சிங்கப்பூர் தேசத்திற்கு ஒரு அறுவடையின் காலம். கடந்த 14 வருஷமாக நாம் ஜெபித்து வருகிறோம். தானியேல் வழக்கத்தின்படி 3 வேளை ஜெபித்துக் கொண்டே இருந்தார். தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார். தன் ஜனத்திற்காக ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார். ஆனால் இங்கே 9வது அதிகாரத்தில் வரும்போது அவருடைய ஜெபம் வித்தியாசமாய் மாறுகிறது. காரணம் வேலை வந்துவிட்டதை அவர் அறிந்து கொண்டார். இதுவரைக்கும் ஜெபித்தபடி அல்ல, இனிமேல் ஒரு வித்தியாசமான காலம், தேவன் குறித்த வேலை வந்துவிட்டது என்பதை நாம் தானியேல் அறிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் நாம் ஜெபித்தோம், சிங்கப்பூர் எழுப்புதல் வர வேண்டும், சபையில் மரத்தை பருக வேண்டும், மக்களில் மாற்றம் வர வேண்டும் என்றெல்லாம் ஜெபித்தோம். நல்லது. ஆனால் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்தார். முதலாவது சீன மக்கள் எழுப்புதல் வரும், சீன சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகும்,
சீன வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு சேனையாக எழுப்புவார்கள். ஆண்டவருக்கு நமக்கு ஏற்கனவே 74 வருஷமே வெளிப்படுத்தி இருந்தார். அதன் பிறகு இந்த சீன மக்கள் மத்தியிலே உண்டாக எழுப்புதல் தமிழ் மக்கள் மத்தியிலே பாடி செல்லும். தமிழ் சபைகளுக்குள்ளே ஒரு அசைவை உண்டாக்கும். தமிழ் சபைகள் எழுப்புதல் அடைந்து வரும்போது மலை மக்கள் மக்களை எழுப்புதல் வரும். மலை மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் சொன்ன வார்த்தைக்கு நிறைவேறிக் கொண்டே வருகிறார்கள். கொஞ்ச நாட்களுக்குள்ளே பாருங்கள், சீன மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எழுப்புதல். சீன சபைகள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 25,000, 15,000, 10,000 என்றெல்லாம் ஒரே சபையில் அங்கமாக இருக்கும்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது. சீன வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கூட்டமாக ஆண்டவருக்கு செய்தியாக எழுப்பிக் கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். தமிழ் சபைகளிலும் ஒரு மாற்றம், ஒரு அசைவு உண்டாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆரம்பம். இதுதான் தேவனுடைய வேலை. மலை மக்கள் மத்தியிலே கூட ஒரு சபை இருக்கிறது. வாரத்தில் ஒருமுறை 1000க்கும் அதிகமான பேர் முஸ்லிம் மக்கள் ரட்சிக்கப்பட்டவர் கூட ஆராதிக்கிறார்கள் சிங்கப்பூரில். தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற காலம் இது. தேவன் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிற காலம் இது. தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பலன் கொடுத்து அவர் கொடுத்த தரிசனத்தின் நிறைவேறுகிற ஒரு காலம் இது. ஆகவே தேவன் இந்த தேசத்தை சந்திக்கிற காலத்திற்குள்ளே நாங்கள் விட்டோம். இந்த சிங்கப்பூர் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. உள்ளங்கையில் ஒரு தேவன் எழுதி வைத்தது. பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. 34% இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற காரியம் 68ஆம் ஆண்டுகளுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 60ஆம் ஆண்டுகளுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? இனி வெகு காலமாக தேவன் தேசத்தை சந்திக்கிற ஒரு காலம். ஆண்டுகள் நம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஒரு காலம். தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து தாவீதை போல நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீது அதை அறிந்து ஜெபித்தார். புத்தகத்தில் அதை வாசித்து அறிந்து அதை வைத்தவர் குறிப்பாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெகமியாவுடைய வார்த்தை பாருங்கள். நெகமியா 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அரண்மனையில் ஒரு அருமையான வசதியான இடத்திலே நெகமியா இருக்கிறார். ராஜாவுக்கு பாடம் பார்க்கிறக்காரன். ராஜா குடிக்கக்கூடிய பாகங்களை ருசி பார்த்து கொடுக்கும்படிக்கு ராஜாவுக்கு அருகில் இருக்கக்கூடியவர். அவர் முகம் கொஞ்சம் வாங்கினால் கூட நெகமியாவே நீ துக்க முகத்தோடு இருக்கிறது என்ன என்று அந்த தேசத்தில் ராஜாவை சாதிக்கிறார். அந்த அளவுக்கு ராஜாவுக்கு சமீபத்தில் இருந்தவர். அவர் ஒரு குறையும் இல்லை, ஒரு ஆட்டும் இல்லை. நல்ல வசதியான வேலை, வசதியான வாழ்க்கை, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. இதான் நெகமியாவுடைய வாழ்க்கை. ஆனால் கூட தன் தேசத்திற்காக தன் ஜனத்திற்காக அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்க வேண்டும். அவர் ஜெபம் பண்ணி விரும்புகிற மனிதர். என் தேச மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களே, இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமே என்று ஏகத்தோடு அவர் ஜெபித்துக் கொண்டே வந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு குறித்த காலம் வருகிறது பாருங்கள். அவருடைய உறவினர்கள் சிலர் எருசலேமில் இருந்து வருகிறார்கள். அவர் வந்தவுடனே நெகேமியா போய் அவரோடு விசாரிக்கிறார். எருசலேம் பட்டணம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார் என்று விசாரித்து அறிகிறார். எனக்கு அந்த ஜெபிக்கிறவருடைய உள்ளம் மற்ற தேசத்தை குறித்து விசாரிக்கிறதாக இருக்கும். உங்க தேசத்துல எவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க, எவ்வளவு சபை இருக்கிறது, இங்க இருக்கிற வாழ்வுகளுடைய நிலைமை என்ன, இங்க இருக்கிற சபைகளுடைய நிலைமை என்ன, சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அதை குறித்து விசாரித்து அறிகிற ஒரு இருந்தையும். யார் எப்படி போனா எனக்கு என்ன, ஏதோ எனக்கு ஒரு வேலை ஆண்டவர் தந்திருக்கிறார், என்ன இந்த தேசத்துல வசதியாக வைத்திருக்கிறார், ஆண்டவருக்கு தெரிந்து கொண்டு ஆசீர்வாதம், மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்று சுயநலவாதிகளால் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் கிரியை செய்ய முடியாது. நிறைய கருத்தவர்கள் சுயநலவாதிகளால் வெளியில என்ன நடக்கின்ற அக்கறையே இல்லாதபடி வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மாலைக்கு போனோமா, சில ஆராதனை பண்ணினோமா, 2 மணி நேரம் காணிக்கை போட்டோமா, அதோட ஆண்டவரை காரியம் முடிந்தது. இந்த தேசத்துல என்ன நடக்கிறது, வாழ்வுடைய நிலைமை என்ன, இந்த சூழ்நிலை என்ன, தேவன் இந்த தேசத்துக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த மக்களை குறித்த என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், இந்த உணர்வே இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர். ஆனால் நெகேமியா அப்படியாக அவர்களுடைய தேசத்தை குறித்தும்
தன் ஜனங்களை குறித்த ஒரு ஏற்றம் காணப்பட்டது. தன் தேசத்தை விசாரித்து அறிகிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. எனக்கு அல்லாம அதை குறித்து அவன் விசாரிக்கிறான். அவன் விசாரித்த பொழுது ஜனங்கள் சிறுமையாக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். தேசம் சுத்தரிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே நெகேமியாவுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது. ஐயோ, தேசம் சுத்தரிக்கப்பட்டு கிடக்கிறது. எவ்வளவு மகிமையான பட்டணம் எருசலேம், தேவன் வாசம் பண்ணின இடம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்கள் ஆளுகை செய்த இடம், தேவன் தங்கள் நாம மகிமைக்கு மகிமையோடு கூட எழுப்பின தேவாலயம் இருந்த இடம், புறஜாதி மக்கள் அந்த மகிமையான தேவாலயத்தில் தேவனை தேடி வந்த இடம் இன்றைக்கு பாடுபட்டு கிடக்கிறதா? அந்த வார்த்தையுடைய உள்ளத்தில் பாதிப்பை கொண்டு வந்தது. அவனுக்கு ஒரு வேதனையை கொண்டு வந்தது. பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இந்த செய்தியை கேட்டு அறிந்தவுடனே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். 4வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சில நாளாக துக்கித்து அழுது என்று நெகேமியா தன் அனுபவத்தை எழுதுகிறார். காரணம் என்ன? தேசத்தை ஒரு விசாரித்து அறிகிறார். எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்ட நெகேமியா காரியங்களை அறிந்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் என்ன காரியத்தை செய்கிறது? ராஜாவுடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். இடிந்து கிடக்கிற எருசலேமை கட்டியெழுப்பட்ட நெகேமியாவை ஆண்டவர் அனுப்பபடி ஒரு எழுப்புதலை உண்டாகிறது, ஒரு மாற்றம் உண்டாகிறது. இத்தனை காலம் நெகேமியா சாதாரணமாக ஜெபித்துக் கொண்டு வந்தார். இப்பொழுது தேவனுடைய வேலை வந்துவிட்டதை அறிந்தவர் ஜெபிக்கிறார். 1ஆம் அதிகாரம் முழுவதும் ஜெபத்தை பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே தானியேல் ஜெபித்தபடி, நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே 2 ஜெபத்தை ஒப்பிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அவருடைய ஜெபங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி அவர்கள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபித்தவர்கள் தான் சாதித்தார்கள். ஜெபித்தவர்களை தான் தேவன் பயன்படுத்தினார். ஜெபித்தவர்களை கொண்டுதான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஜெபித்தவர்களை கொண்டுதான் தேசத்திலே தேவன் மகிமையை தெரிந்து வர பண்ணினார். ஜெபிக்கிறவர்கள் மூலமாகத்தான் தேவன் செயல்பட முடியும். தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், தேசத்தின் தேவைகளை அறிந்து ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள், தானியேலும் அப்படி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த தேசத்தை குறித்து, இந்த சிங்கப்பூர் தேசத்தை குறித்து தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? இங்க இருக்கிற சபைகளை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? அதை அறிந்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அறிந்தவுடனே உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் தீர்க்க தரிசனத்தை அறிந்து, காரியத்தை அறிந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். நாம் 78ஆம் வருஷத்தில் இந்திய தேசத்திற்காக 4 கிராமங்களில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதற்கு முன்பாகவே பல இடங்களிலே முடிவு ஜெபங்கள், பல ஜெபங்கள் எல்லாம் இந்தியாவில் எழுப்புவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானே இயேசுவினால் முடிவில் ஜெபிக்க ஆரம்பித்தது 78ஆம் வருஷம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஒரு சின்ன ஜெபங்கள் ஆரம்பித்து இந்த தேசத்தில் எழுப்புதல் வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட ஒரு சபைகளுக்குள் எழுப்புதல் வரணும், சபைகள் வளர்ந்து பெருகணும்னு சொல்லி மிஷனரி ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக தினமும் ஜெபித்தோம். தினமும் ஜெபித்துக் கொண்டு வந்து 78ஆம் வருஷத்தில் இருந்து தினந்தோறும் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டே வந்தோம். ஒரு இடுமுதல் எந்தைக்காக வரும், எந்தைக்காக ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி தாங்கள் ஜெபித்துக் கொண்டே வந்தோம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், வேலை வந்துவிட்டது, என் வேலை வந்துவிட்டது, தமிழ்நாட்டை நான் மாற்றுகிற வேலை வந்துவிட்டது, இது ஆசீர்வாதமான தமிழ்நாட்டை மாற்றப் போகிறேன், தமிழ்நாட்டில் அதிகமான என் பிள்ளைகளால் மாறப் போகிறார்கள், இன்னும் ஜனங்கள் என்னை தொழுது கொள்ள போகிறார்கள், ஒரு ஆண்டுடைய மாற்றத்தை நான் உண்டாக போகிறேன், அரசியல் மாற்றத்தை நான் உண்டாக போகிறேன், தமிழ்நாட்டை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் பேசினார். நமக்கு ஆண்டவர் சொன்னார், இனிமேல் வெளிநாட்டுக்கு போகிற சில ஊழியங்களை தான் நீ குறைத்துக் கொள், இனி தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்து, என்றால் இதுதான் நாம் சந்திக்கிற காலம். 78ஆம் வருஷத்தில் இருந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். எத்தனையோ வருடங்கள் வளர்ந்தவன் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டு வந்தோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் பேசும்போது வேலை வந்துவிட்டாரு. அநேக ஜெபித்த ஜெபம், நாங்கள் மாத்திரம் ஜெபித்த ஜெபம் அல்ல,
எல்லா இடத்திலும் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் கேட்கப்பட்டு தேசத்தை சந்திக்கிற காலம் வந்துவிட்டது. இனிமேல் வித்தியாசமாக செயல்படணும், வித்தியாசமாக ஜெபிக்க வேண்டும். வழக்கத்தின்படி அல்ல. நாங்கள் சொன்னால் ஜெபத்தினால தேசத்தை மூடுங்கள் என்பதாக ஜெபத்தை அதிகப்படுத்த ஆரம்பித்தோம். தானியேல் தினமொரு வேளை ஜெபிக்கிறவர் தான். ஆனால் தீர்க்க தரிசனத்திலே காரியத்தை அறிந்து கொண்ட உடனே உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் ஜெபத்திலே தீவிரம் காட்ட ஆரம்பித்து விட்டார். அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும். கர்த்தர் சொல்லிதான் நடக்கும் என்று வெறுமனை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தால் எழுப்புதல் வராது. பேசிக் கொண்டிருந்தால் மாற்றம் வராது. நாம் ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஜெபத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதன்படி இயேசுவின் ஊழியத்தில் நாங்கள் முயற்சி பண்ணி தமிழ்நாடு முழுவதும் விவரங்களை நாங்கள் சேகரித்து கடந்த 3 வருஷமா 30 மாவட்டங்களில் ஜெப யாத்திரை செய்து 40 நாட்கள் உபவாச ஜெபம், 30 நாட்கள் உபவாச ஜெபம் அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த வருஷத்துல என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், ஆண்களை நிருபரமாக ஜெபம் செய்ய வேண்டும். வழக்கத்தின்படி ஜெபம் அல்ல. ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், என்ன செய்யணும், எப்படி செய்யணும். நாங்கள் காத்திருந்த போது ஆண்களை நிருபரமாக ஜெபம் செய்ய வேண்டும். இந்த வருஷத்துல இந்த ஜெபத்தை செய்கிறோம். எங்கெங்கே சாத்தான் அரண்களை கட்டி வைத்திருக்கிறான், ஜனங்களை எங்கிருந்தாலும் அடிமைப்படுத்துகிறான். அந்த அரண்களை நிர்மூலமாக ஜெபம் செய்ய வேண்டும் என்று இந்த வருஷத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுகள் என்ன? இந்த ஜெபத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலே கிராமங்களை கிரியை செய்கிற விக்கிரவாதிகளுடைய வளர்ச்சிகளை செயலற்று போய்விட்டது. இன்னைக்கு கிராமங்கள் கிராமமாக செய்யப்படுகிறது. இன்னைக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமா, குடும்பம் குடும்பமா ரட்சிக்கப்பட்டு சபைகள் தொடங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆளுடைய மாற்றம் தமிழ்நாட்டை உண்டாக ஆரம்பித்து விட்டது. ஆட்கள் சொன்னபடி தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். வேலை தேடி அமெரிக்காவில் போனது கூட இனிமேல் மெட்ராஸில் வேலை கிடைத்தால் பரவாயில்லை திரும்பி வர ஆரம்பித்து விட்டார்கள். 5 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்கா போயிருக்கும் போது நீங்களாம் நிறைய டாக்டர் கிடைக்கிட்டு வேலை பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒரு நாள் நீங்க இந்திய தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருவீங்கன்னு சொன்னேன். இப்ப செய்தித்தாளிலே செய்தி வந்திருக்கிறது, அதிகம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு டாக்டர் அந்த கூட திரும்பி வருவீங்க இந்தியாவுக்கு. இதை இங்கிருந்து அதிக சம்பளம் தமிழ்நாட்டிலே கிடைக்க போகிறது. இந்த கட்டளைகள் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு 5 வருஷத்துல அமெரிக்காவை விட இந்தியாவில் ஜபத்திலே தெய்வம் கொடுத்தவாக கேட்டோம். ஆகவே எல்லாம் இந்தியாவில் மாற்றம் 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 எல்லாரும் பேசுறாங்க. என்ன ரகசியம் என்பது நிறைவேறையும் தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டளைகளுக்கு சொல்லிவிட்டார்கள், வரணும் இப்படி நடக்கும் என்று சொல்லி தேசத்தை குறித்த வெளிப்பாடு வந்து ஜெபிக்க வேண்டும். தேசத்தை குறித்து தேவன் சொல்லுகிறதை அறிந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் பலமான காரியத்தை செய்வார். அந்த ஜெபங்களுக்கு பதில் வரும். பார்க்க நாம் எப்படி தேசத்திற்காக ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு காலம் வரும் பொழுது இந்தியாவின் பொருளாதாரம் தெய்வங்களின் கையில வரும், ரட்சியமானவருடைய பள்ளிகள் கையில வரும். கப்பலில் எல்லா பட்டணங்களிலும் அபிஷேகம் ரட்சிக்கப்பட்ட தொழிலதிபர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்.
மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அந்த தரிசனத்தை நாம் சொல்லிக்கணும். தேவன் இந்த தேசத்தை சந்திப்பதற்காக வந்துவிட்டது. அவர் அந்த காரியத்தை அறிந்து கொள்ளுகிறார். தீர்க்க தரிசனத்தின் காரியத்தை அறிந்து கொள்ளுகிறார். இந்த தேசத்தை குறித்தும் பல தேவர்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் வாய்க்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் தேசத்தை குறித்தும் பல தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், பல ஊழியர்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை அப்பமாக எண்ணாங்க. தேவனுடைய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்பமாக எண்ணார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதை கவனமாக எடுத்துக்கொண்டு அதை வைத்து நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அந்த காரியங்களை முன்வைத்து அந்த கர்த்தருடைய வசனத்தின்படி அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து நாம ஜெபிக்கும் போது தேவனை வரமாக செய்வதை பார்க்க முடியும். நாங்கள் சிங்கப்பூருக்கு எழுப்புவதில் காரணமாகிவிட்டது. சிங்கப்பூரில் தேவன் அசைவதை காரணமாகிவிட்டது. அவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுகிற காரணமாகிவிட்டது. தாவீதை போல நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீது எப்படி ஜெபித்தார் பார்ப்பதை காரியத்தை அறிந்து கொண்ட உடனே உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். நாம் தனி மனிதனால் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் ஜெபிக்க அந்த வார்த்தை சொல்லி ஜெபித்திருப்பார். அந்தவரே எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டு அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுகிற காலம் இது. 70 ஆண்டுகளுக்கு சொன்னீர். 70 வருஷம் முடிகிற காலம். உடைய வார்த்தை நிறைவேறணும், உடைய வசனம் நிறைவேறணும், உடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அதை வைத்து அவர் ஜெபித்திருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்க பட்டணம் உடனே பதவி கொடுக்கிறது. பட்டணத்தில் தேவ தூதன் பட்டணத்தில் இந்த பதவி கொண்டு வருகிறார். தாவீதே நீ வேண்டிக் கொண்ட தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. தேவ தூதன் இவன் தரிசிக்கிறான். இன்றைக்கும் இன்னைக்கும் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபம் வித்தியாசமான ஒரு ஜெபம். இதுவரைக்கும் இத்தனை வருடம் நாம் ஜெபிக்க மாட்டோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற காரியம் வித்தியாசமானது. ஏதாவது இந்த வருஷத்தில் இருந்து இனிமேல் நடக்க போகிற காரியம் தேசத்தில் வித்தியாசமாக இருக்க போகிறது. ஆச்சரியமான காரியம் நடக்க போகிறது. சபைகள் நிரம்பி வழிபடி ஆத்மாக போகிறார். பெருங்கூட்டமாக கட்டங்கூட்டமாக போகிறார்கள். இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்று உலகத்தை ஆச்சரியமான காரியம் சிங்கப்பூர் நடந்து போகிறது. கட்டளை வேலை வந்துவிட்டது. ஆண்டுடைய வேலை வந்துவிட்டது. இத்தனை வருட நாம் ஜெபித்திருக்கிறோம். எல்லா சபைகளும் ஜெபித்திருக்கிறது. பல இடங்களில் ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பூரில் சில இடங்களில் 24 மணி நேரம் ஜெபம் நடக்கிறது. தேசத்தில் எழுப்புவதற்காக நாம் இந்த இடத்தை போய் பார்க்க நேர்ந்தது. மாநில ஒரு இடத்துல வந்து பல தரப்பட்ட மக்கள் இரவும் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலருடைய ஜெபம் இந்த தேசத்தில் நாம் ஏறெடுக்கப்பட்ட இந்த ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. அப்படி தேவன் தேசத்தை சந்திக்கிற காரணங்களை வந்துவிட்டோம். இனி என்ன நடக்க போகிறது, என்ன இவ்விதமான காரியங்கள் சமூகம் வந்ததை அவர் தன்னுடைய தூதனை கொண்டு நமக்கு காரியங்கள் சொல்லி அனுப்புவார். தாவீது ஜெபித்தபோது தேவதூதன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அந்த வசனம் சொல்லுகிறது. தாவீது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே தாவீது 21 பாருங்கள். இப்படி நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்தில் நாம் கட்ட முடிச்சனாலே காவலியில் வேகமாய் பறந்து வந்து அக்னிபலி பலியின் நேரமாகிய வேலையில் என்னை கொண்டான். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவ காவலியில் பறந்து வந்து காவலில் தூரத்தில் இறங்கி வந்து என்னை கொண்டான் என்பதால் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அப்படியெல்லாம் இன்று நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய தூதனை நமக்காக அனுப்புவார். இப்பொழுது அவர் அனுப்புவார். எல்லாருடைய தீர்க்க தரிசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கிறோம். அந்த திட்டத்தின்படி நாம் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதாக ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் இந்த ஜெபம் எங்கிருந்தால் நின்று போயிருக்கும். 14 வருஷமாக இது நடந்து கொண்டவர காரணம் என்ன? இது தேவனால் ஆரம்பிக்கப்பட்டது. தேவன் இந்த தேசத்தை குறித்து முன்குறித்து ஒரு திட்டத்தை வைத்து இந்த ஜெபத்தை ஏற்படுத்தினார். ஆண்டுதான் இது கட்டையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இத்தனை வருட ஜெபங்களுக்கு தேவன் வித்தியாசமாக பதில் கொடுக்கிற ஒரு வேலை வந்துவிட்டது. கர்த்தனுடைய வேலை வந்துவிட்டது. தாவீதுக்கு பதில் கொடுத்ததை போல நாம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வேலை வந்து
போய்விட்டது. அது இன்று இப்பொழுது நான் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். ஆகவே ஆண்டவர்களுக்கு தானியேலை போல நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லா இடத்திலும்